கிளிநொச்சி மாவட்டத்தில் கிளிநொச்சி மண்டலத்தில் நம்மளுக்காக உங்களை அர்ப்பணித்து சீராஜில் வந்திருக்கின்ற அங்குள்ள தம்பி சகோதரர் இசைஞான பாராளுமன்ற இசைஞானவர்களே, நமது அன்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து பேசி விடுக்கின்றார் உமேந்திரன் ஐயா அவர்கள் இங்கே கரைச்சி பிரதேசத்தில் அவசாரவர்களே சுகாதாரவர்களே வட மாகாண சபையிலே போட்டியிடுகின்ற அன்புக்குரிய முதலமைச்சர் போட்டியிடுகின்ற பசுவரி பெரியசுவன் ஐயா அவர்கள், 5ஆம் இலக்கத்தில் போட்டியிடுகின்ற தம்பிராஜா உறுப்பினர் அவர்கள், 6ஆம் இலக்கத்தில் போட்டியிடுகின்ற தருமபுரி சிங்கம் ஐயா அவர்கள், கரைச்சி பிரதேச கௌரவ உறுப்பினர்களே, தமிழ் தமிழ்ச்சியின் இளைஞர் அணியின் தலைவர் சகோதரன் விஜயன் அவர்கள் மற்றும் பலிகாமம் பிரதேச உறுப்பினர்களே மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பெரியவர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, தம்பிதங்களே, எனது முதற்கண் வணக்கம். கொண்ட லட்சியம் கொண்டுடாதகம், கொண்ட லட்சியம் குன்றுடாதகம், கொள்கை வீரரின் காலடி மண்ணிலே நின்று கொண்டு, கொண்ட லட்சியம் குன்றுடாதகம், கொள்கை வீரரின் காலடி மண்ணிலே நின்று கொண்டு இந்த நிகழ்ச்சியை உரையாற்ற நடக்கிறது. இந்த மண்ணிலே 2 பெரும் போர்கள் நடந்தன. ஒன்று தந்தை செல்வாவின் தலைமையிலே சாத்வீக போராட்டம் 30 ஆண்டுகள் நடந்தன. 30 ஆண்டுகள் நடந்து இறுதியாக வட்டுக்கோட்டையிலே தந்தை செல்வா அவர்கள் பண்டா செல்வா ஒப்பந்தம் செய்து, தட்டு செய்தா ஒப்பந்தம் செய்து எல்லாம் பிரித்தெறியப்பட்ட பின் வட்டுக்கோட்டையிலே தமிழர் விடுதலை கூட்டணியின் கொடியேற்றி போட்டு அதற்கு கீழே நின்று அந்த செல்வா அவர்கள் சொன்னார்கள், நான் எல்லா வகையிலும் பேசினேன், சாத்வீக வழியிலே போராடினேன், இந்த சிங்கள இனவாத அரசுகள் எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, எனவே நமக்கு முடிந்த முடியும் தமிழகம் தான் சொல்லிவிட்டு போய்விட்டார். தயவுசெய்து தலைவர் பிரபாகரன் தமிழகத்தை உத்தரிக்கவில்லை, தந்தை செல்வாதான் முடிந்த முடிவு தமிழகம் என்ற தீர்மானத்தை எடுத்து விடுக்கின்றார். அவருக்கு தெரியாது பெரிய போராட்டம் நடக்க போவது, ஆனாலும் அவருடைய நாணயத்தின் முன்னே ஒரு போர் நடத்த போகின்ற அதற்கு பின்னே இந்த மண்ணிலே பிறந்த பிரபாகரன் அவர்கள் தலைவராகிய விடுதலை புலிகளின் மாபெரும் போராட்டம் நடந்தது. அனைத்து ஆயுதங்கள் பறந்து கொண்டிருக்கிற வானத்திலே பறந்து கொண்டிருக்கிற விமானங்கள் பொடி பொடியாக்கப்பட்டது. கடலிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற கோரா கடல்கள் அனைத்தும் பொடி பொடியாக்கப்பட்டது. அப்படியான ஒரு மாபெரும் போர் நடந்த இந்த மண்ணில், அந்த போருக்காக இந்த மண்ணிலே வாழ்ந்தவர்கள் அனைவருமே பங்களிப்பித்தார்கள், தாங்களே நிலவோடு பங்களிப்பித்தார்கள். அந்த இளமையை தாங்கிக் கொள்ள முடியாத இலங்கை அரசு உலக நாடுகளிலே உள்ள மேற்கு நாடுகளிலும் பாரசீக வளைகுடாவிலே வாழ்கின்ற நாடுகளிலும் ஆசியாவிலே வாழ்கின்ற நாடுகளிலும் சென்று தங்கள் அரசை காப்பாற்றும்படியும் இது ஒரு பயங்கரவாத யுத்தம் நடக்கிறது என்று சொன்னார். ஆனால் இதை பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது இனத்துக்கான போர், இன விடுதலைக்கான போர், அவருடைய சுய உரிமைக்கான போர். எனவே இந்த போரை முடிப்பதாக இருந்தால்
மகிழ்ந்தவன் நடக்கும் அதே பொய்யை சொன்னோம். இதை உலகம் நம்பி ஏன்னா அதற்கும் முதலாளித்துவ அரசுகள் அதை நம்பிக்கொண்டு உலகிலே ஒரு மாபெரும் வீரர் தேசிய தலைவர் பிரபாகரனை கட்டுப்படுத்த முடியாத நிலையிலே இதை அமெரிக்காவுக்காக பிடிக்கிறேன். அந்த நேரம் ஏன்னா தங்களுக்கு மேல கையோட்டி பார்த்தாங்க. முதலாளித்துவ மாணவர் தன்னை தலைக்கு மேலே மற்றவர் உயர்ந்திருந்தும் பார்க்க மாட்டாங்க. உடனே தலையை அழைச்சிருக்கோம். இது முதலாளித்துவத்தின் நடைமுறை. அதோடு சேர்ந்து நமது போரை மௌனிக்க செய்வதற்கான நடவடிக்கை அரசோடு சேர்ந்து அனைத்து அரசுகள் நாங்கள் இடம்பெயர்ந்து சென்றோம். சென்ற இடங்களெல்லாம் ஒளிபரப்பு மூலமும் அதாவது மாணவர்கள் மூலமும் அறிவித்தல் வந்தது. நீங்கள் போய் சுதந்திரத்திலே இருந்தோம் மக்களே, உங்களுக்கு நாங்கள் செல்லடிக்க மாட்டோம், பாதுகாப்பான இடம் அங்கு இருக்கிறோம். நாங்கள் போய் நம்பி இருந்தோம், இந்த நாட்டார அரசை நம்பி இருந்தோம். செல் வழியாக பணிந்தார்கள். என் உறவுகள் மங்களுக்குள்ளே குடும்பமாக அழிந்து போனார்கள். இதை நான் கண்ணாடி பார்த்தோம். இது பொய் அல்ல. இதை பார்த்திருக்கீர்கள் நீங்கள். ஆனால் இது பேச வேண்டிய தேவையில்லை. இருந்தாலும் இந்த அரசு செய்கின்ற பொய்யை ஞாபகப்படுத்த தேவை இருக்கிற காரணத்தால் இதை சொல்லுங்கள். அப்படியாக அழிந்து நாங்கள் முற்கம்பிக்கொண்டே போறோம். கடைசியாக ஒரு சார துணி, அம்மாவுக்கு ஒரு சாரி துணி, ஒரு பாவாட சட்டை, ஒரு சுயத்துணி. தயவுடைய அம்மாக்கெல்லாம் முகத்தை பார்த்தீங்கன்னா சுகோட்டெல்லாம் போடும். சுயத்தோட ஸ்டைலா வந்து இந்த நிலைக்கு எங்களை உள்ளாக்கி எங்களை நிறுத்தி எங்க ஊருக்கு அனுப்பிட்டாங்க. நாங்கள் ஆரோம். நான் இப்ப இந்த ஓட்டாரை வந்தேன். உண்மையாக நான் பொய் சொல்லவில்லை. என் கண்ணிலே இருந்து கண்ணீர் தானாக வழிந்தது. இந்த மாவீர புயல் இந்த மண்ணை மீட்க வேண்டும் ஒரே நோக்கத்துக்காக தங்களை ஆயிரம் மாவீரர்கள் ஆகுதியாக அந்த மாவீர புயல் கிண்டி எறியப்பட்டு இப்பொழுது பிரதமர் இந்திய அரசாங்கத்தின் தெருவேலைக்கான மண்குவிப்பூர்வமாக ஆக்கப்பட்டது. அப்படி செய்ய மட்டுமல்ல, பாண்டியன்புரத்திலே 4ஆம் கட்டு என்ற அங்க மாவீர இல்லம் இருந்தது. அது வரும் கிராமனுடைய மாவீர இல்லம். மாவீர இல்லத்தை கிராமமாக எடுத்து துணுக்காய் பாண்டியபுரம் ரோட்டெல்லாம் மண்ணை போட்டார். அந்த மாவீரனுடைய தலைமையை காத்திலே உருண்டு ரோட்டிலே ஓடி பக்கத்திலே பொழுவிக் கொண்டிருந்தது. எலும்புகள் எல்லாம் இந்த ரோட்டு வழியே மிதந்து கிடந்தது. இதை பார்த்தார். இதற்கு பின்னர் இந்த ஐயா சொன்ன மாதிரி இந்த அரசு இந்த பொய் கூறுகின்ற அரசை நாங்கள் நம்பலாமா? நீங்க கருத்துக்கள் நாங்கள் சொல்றோம். நாங்கள் சொல்ற கருத்தை ஏற்றுக்கொண்டு உள்ளடியே போகின்ற அந்த ஆயுதம் உங்களுடைய கையில் இருக்கிறது. அந்த மனம் உங்களுடைய உள்ளத்திலே இருக்கிறது. ஆகவே தீர்மானித்து போடுகின்ற அந்த தீர்மானம் எடுக்கிற உரிமை உங்களுக்கு தான். நாங்கள் கருத்தைத்தான் சொல்லுகிறோம். ஆகவே நாங்கள் இந்த பலத்தை கூறிக்கொண்டிருக்காமல் தேர்தலுக்கு வருகின்றோம். இங்க தேர்தல் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அம்மா கீரம் பாடுறதான் அந்த அம்மா. அம்மாண்டு தன்னை தானே அம்மாண்ட இருக்கிறான். தம்பி சொல்ல அம்மாண்டா என்ன கருதி இருக்கணும்? அம்மா உண்மையா சொல்லுங்க. அம்மாக்கண்டா ஒரு கருதி இருக்கும். அந்த அம்மாவோட போனோம் நாங்கள் இன்றைக்கு கலைக்கு போயிருக்கிற அம்மா எங்களுக்கு கேட்டது அவ இருந்திருப்போம். ஒரு கீரம் அது அம்மா. இந்திய அம்மா யாருக்காவது பாடு கொடுத்திருக்கிறாங்க, இல்ல சும்மா சோத்தின பாடு கொடுத்திருக்காங்க, அல்ல சோறு வீட்டிருக்கிறாங்க. இந்திய அம்மா பவனியால அடிபட்டு இங்க வந்து நாங்கள் அடிபட்டு கிடக்கிறோம். ஆகவே எங்களுடைய ஏதாவது எடுக்கலாம்னு வந்திருக்கிறோம். ஆகவே இந்த அம்மாக்கள் எல்லாம் வருவார்கள். இவர்களை பார்த்து சூப்பில பாடு கொடுக்கிற வேறு எங்களுக்கு தெரியாது. நீ போகுமாறு சொல்லி விடுங்க. பாவம் சொன்னாப்புறம் உங்களை நம்பி வந்து நிலக்கடி கொண்டு போனாங்க. இங்க வந்தோடனே சொல்லிவிடுங்க. போ
அம்மா. நீ அம்மா இல்லை, நீ ஆரம்பங்கள் தெரியும். அதனாலயா நீ போக மாட்டோம். இன்னொரு பரம பிரியத்தவர் காரணம் இதெல்லாம் ஒட்டி அவர் ஆரண்டு சொன்னா ஆரண்டு என்னன்னு தெரியாது, உண்மையா தெரியாது. கிளிநொச்சியில வந்து காண்பிருக்க நான் என்கின்ற இந்த ஒரு கரைச்சி எம்பிஎஸ்சி தலைவராக கிளிநொச்சி மாவட்டத்தில் கரைச்சி எம்பிஎஸ்சி ஒரு பெரிய ஸ்தாபனம். அந்த ஸ்தாபனத்தில் நியமிக்கப்பட்ட இந்த தர்மத்தில் 32 லட்சம் ரூபாய் டீசலை கடனாக அந்த தங்கத்தில் அளித்தார்கள். நான் போய் சொல்ல பேப்பர்ல 3 தடவை 3 நாட்கள் அந்த விஷயத்தை நான் வெட்டி ஒட்டி வச்சிருக்கிறேன். எந்த நாளைக்குள்ள வாங்க போட்டுவாங்க. அப்புறம் நான் ஓடா நீ எங்க அண்ணன் சொல்லி வாப்பான்னு சொல்லுவாங்க. பத்திரிகை எல்லாத்தி நான் பத்திரிகை போடுறேன். நாளை இந்த வாரம் இந்த போராட்டத்தில் அல்லது உணர்வு ரீதியான ஏதாவது நடவடிக்கைகள் பங்களிக்க வெறுமனே இந்த மண்ணிலே பேசில சூரியனை பேசல அந்த படித்தவங்க தெரியும். இந்த தேர்தல் என்ற அந்த விஷயம் சொல்லுவாங்க. ஒரு 16-19 யாழ்ப்பாணத்துக்கு போனாரா 3 மில்லியன் ரூபாய் தருவாங்க, 30 லட்சம் ரூபாய். அதை வாங்கிட்டு ஒரு சேர்த்து விடுவாங்க. அந்த மாதிரி வேலை சரியாது. அதே மாதிரி திருவந்தி போனாரா வேலை போடலாம். அங்கே 2 மில்லியன் தருவாங்க. 20 லட்சத்தை வாங்கி வச்சு சும்மா உழைக்கலாம். ஏழாம் பிழை பண்ணுறோம். ஆகவே இந்த வழியாக இந்த முறையாகத்தான் இந்த ஆட்களெல்லாம் வந்திருக்காங்க. எங்களை கொண்டு செய்ய வேண்டிய இங்கே பெருமாள் பிள்ளையாருடைய மணி ஓசை அளிக்கின்றது. இது எங்களுக்கு நல்ல கவனம். ஆகவே இந்த மண்ணிலே நீங்கள் ஒரு கார்த்திகை போர் முதலாவதாக நடந்தது, 2வதாக நடந்தது ஒரு மாபெரும் யுத்தம், இலங்கை அரசியல் கலக்கிய யுத்தம். அதற்கு கூடாது இந்த இலங்கை அரசு சொல்றதுன்னு பெருக்கம் வேண்டாம். இதை சொன்னா உடனே வேக பிடிக்கும். ஏன்னா அப்படியே பட்டு மோசமான கேவலமான அரசு 8 மாகாணங்களில் நடந்தன. ஒரு கலையாக யாழ்ப்பாணத்தில் 9வது மாகாண சபை நடக்க போன்னு சொல்றவங்க இந்த காய் உடலுக்கு மொட்டியர்களெல்லாம் சும்மா வேட்டிய தூக்கி கட்டிக்கொண்டு கொழுந்து நினைக்கிறார்கள். மாகாணம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு பிறகு சிங்கள இனவாத அரசியல்வாதிகள் எல்லாம் வழக்கு போறாங்க. கொண்டு போய் வடவாளர்கள் நடக்கூடாது. என்ன பிரச்சனை? தெற்கு மாகாணத்தில் 7 மாகாணசபை, கிழக்கு மாகாணத்தில் 1 மாகாணசபை, வடக்கிழக்கு வாயத்தை செல்வது. வடக்கு மாகாணத்தில் பேச வைக்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் நமது தலைவரை பற்றி மிக தெளிவாக அந்த ஆளை கண்டு பயப்படுறாங்க. உடனே ஒரு அழைத்தவர்கள் மஹிந்த ராவதாஸ் என்ன சொன்னார், இந்த வேலையெல்லாம் வேலாம் கலப்பாயிரம் சிவப்பாகவும் இருக்கு. அவர் சொல்ற வேலாம் கலப்பில்லை. நீங்கள் என்ன எங்களுடைய யாழ்ப்பாண முதலமைச்சர் விக்னேஸ்வரை பயப்பட தேவையில்லை. நான் சொல்றேன் ரஞ்சன் மாத்திர பார்த்து பயப்படாத சொன்னா நான் பயப்படுறேன்னா அர்த்தம் இல்லைன்னா ரஞ்சன் மாத்திர பயப்படாத. ஆகவே அவருடைய நடவடிக்கை மிகவும் தீவிரமானதாகவும் சட்ட ரீதியாகவும் அமையும். எனவே அதனாலே பயப்படுகின்றார்கள். எனவே தயவு செய்து பின்னாலே எனக்கு நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தயவு செய்து வருகின்ற இந்த 21ஆம் தேதி நீங்கள் அனைவரும் நான் நேற்று யார் யாருக்கு போடுங்கள் நான் இன்றைக்கு சொல்ல அது உங்களுக்கு விளங்கினா தெரியும். ஆகவே தயவு செய்து அனைவரும் விடிய கால 7 மணிக்கு எழுப்பி போய் உங்க புனிதமான எந்த பிள்ளை
ஒரு கதை ஒன்று இருந்ததுன்னா சமத்திலே ஏற்பட்ட உபயோகம் சொல்லிடுவான். அங்க முகத்துல கண்ணு தெரியாத கலரா இருக்கும். நீங்க போடுகிறீங்க கமரா மாடியாளுக்கு அதான் மடியில் நான் உபயோகம் இப்ப உபயோகம் மடியாளுக்கு இது உலகத்திலே எங்கேயுமே இந்த வாக்களிப்பை யாராலும் கணிப்பிட முடியாது. ரகசிய வாக்களிப்பு எங்கள் மனதில் உள்ளதை நாங்கள் அங்கே சென்று திருடுகின்ற வாக்களிப்பு எந்த விசாரணும் இதுக்கு உதாரணமாக எந்த கதையும் சொல்ல முடியாது. ஆகவே உங்களுடைய புனிதமான வாக்கை நீங்கள் சென்று உங்களுக்கு விரும்பியவர்களுக்கு போட்டு வீட்டுக்கு பின்னாடி போட்டு விரும்பிய ஆட்களுக்கு போட்டு பெருமாறு அன்பாக கேட்டு விளைவதை